அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள் எல்லாருமே. சார் ஏஐசிக்கான இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. பட் இன்னும் அப்டேட் குடுக்கலையேன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ எப்பவுமே நான் ஒரு விஷயம் எப்பவுமே தெளிவா சொல்றது என்னன்னா, எப்பவுமே ஒரு ஃபர்ஸ்ட் 2 டேஸ் அப்படின்றது கொஞ்சம் அமைதியா இருக்கணும். எந்த விதமான அப்டேட்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் எதுவுமே பண்ணாம, என்ன காரணம் சொல்றேன் அப்படின்னா, செர்வர் வந்து அப்பதான் நமக்கு ஓப்பன் ஆயிருக்கும். ஆல் ஓவர் இந்தியா எல்லாருமே பண்ணுவாங்க. ஸோ டெஃபினட்டா சின்ன ஒரு லேகிங் வந்து இருக்கும் அப்படின்றதுனால, ஸோ கொஞ்சம் பொறுமையா ஃபோன்ல நம்ம Instagramல மெசேஜ் பண்ண நெறைய நபர்களுக்கு நான் வந்து சொன்னது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். சரி, இதுக்கு அடுத்தது நம்ம ஜென்ரலான அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயம், இதில் என்னென்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் தெளிவாக நம்ம சொல்கிறேன். ஃபஸ்ட்டு முறை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஏஐசிசி வெப்சைட்டுக்குள்ளே போங்க. போனீங்கன்னா யூஜி கவுன்சிலிங் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். நான் இப்போ காட்டிட்டு இருக்கேன் இல்லையா, ஒரு டேப் இருக்கும். அந்த டேப்பில் கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படின்றத நம்ம எப்போவுமே ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது பிரிண்ட் அவுட்டு. ஸோ பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்தீங்கன்னா, அந்த காப்பின்றது இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த காப்பியில் என்ன சார் எனக்கு முதன்மையா நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, வெரிஃபிகேஷன் சப் உங்களுக்கு எப்படின்னா 2 விஷயம் கொடுத்துருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் லைன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐசிசி அவங்க பண்ண வேண்டிய வேலை. ரைட்டா? இதுக்கு அடுத்து உள்ள எல்லாமே அடுத்த காலம்ஸ் எல்லாமே நம்ம பண்ண வேண்டியது. சரி. இப்போ இதில என்ன அப்படின்னா, முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் அப்படின்னு ஒரு காலம் கொடுத்துருக்கா. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட்ன்றது முதல்ல நமக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான டேட் அப்படின்றது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீன்னு ஒன்று பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கான விஷயம் 22 தொடங்கியிருக்கு. இன்றைக்கி 3வது நாள் இருக்குது. ரைட்டா? ஸோ இப்போ 22லேருந்து தொடங்கி 22 நிறைய பேர் சொன்னாங்க சார் ஓப்பன் ஆகலை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 22லேருந்து 1 செப்டம்பர் 1 வரைக்கும் இது ஓப்பனாக இருக்கும் இந்த பேனல். சரி, இந்த பேனலில் ஒரு சிலவங்க கடைசி நேரம் வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு கொண்டு போகாதீங்க. இப்போ நம்ம இன்றைக்கி வந்து 25 ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதற்கு பிறகு நாளை மறுநாளில் கண்டிப்பாக நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற விஷயத்தை கட்டாயம் செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ நாளை மறுநாள் வந்து உள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய ஆரம்பித்து ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 28க்குள்ளே கம்பல்சரி எல்லாத்தையும் முடிச்சிருங்க. மேக்ஸிமம் 27ன்றதே வச்சுக்கோங்க. ஏன்னா 2 நாள் நமக்கு டைம் போதும். அதில் ஜஸ்ட் ஃபில்லிங் இன்ஃபர்மேஷன்ஸ் தான். 2 நாள் மட்டும் தாராளமாக எனாஃப். எதுக்காக சொல்கிறேன்னா 27லேருந்து உங்களுக்கு கூடவே வந்து 26லேயே உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்துடுது. சரி, சாய்ஸ் ஃபில்லிங்கான இது ஓப்பன் ஆகிடும். 1 வரைக்கும் பயப்படாதீங்க. எல்லாமே உடனே முதல்ல எல்லாத்தையும் பண்ண வேண்டிய அவசியம்ன்றது அப்படி இல்லை. ஸோ இப்போ நான் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைக்கிறதுனால எனக்கு ஒரு சீட் சீக்கிரம் கிடைக்குமானோ அப்படியும் கிடைக்காது. ஸோ எப்படியோ கட் ஆஃப் தான், மார்க்கை வச்சு தான் கொடுக்க போகிறாங்க. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவாக வேண்டியது ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணுறவங்க இன்னைக்குலேருந்து நாளை மறுநாளுக்குள்ளே பண்ணுங்கள். அதன் பிறகு சாய்ஸ் ஃபில்லிங்கும் 26 பண்ணாதீங்க. சரியா? சாய்ஸ் ஃபில்லிங் அதாவது இதில் இன்னொரு விஷயம், ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு சிலவங்க வந்து சார் நான் வந்து எனக்கு 30 தான் தெரியும் நான் பண்ணலாமான்னு கேட்டால், அதாவது 30 பண்ணலாம். 1 மதியம் 2 மணிக்குள்ளே இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிடணும். பட் நான் இன்னொரு விஷயம் தெளிவாக சொல்கிறேன். 2 மணிக்கு பண்ணாலும் பேமெண்ட் ஃபெசிலிட்டின்றது சாயந்தரம் 5 மணி வரைக்கும் பண்ணலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இந்த தலைவலிலாம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா 30 நம்ம வந்துட்டு இந்த கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் 31 இந்த 30 லாஸ்ட் அன்னைக்கு வச்சுக்கோங்க. சாட்டர்டே சண்டே சர்வர் ஒர்க் ஆகுது ஒரு சில சமயம். அதனால் ஏன்னா இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ஸ்லாம் நாங்கள் பார்த்தது. ஸோ 30 உங்களோட ஷெடியூலில் சனிக்கிழமை இந்த விஷயத்தை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக இது முதல்ல லாஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா கூட பண்ணி வைக்கிறது நல்லது முதல்ல. அதற்கடுத்தது சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26லேருந்து தொடங்குது 1 வரைக்கும். ஸோ இப்போ இதில் நைட்டு வந்து உங்களுக்கு 1 நைட்டு வந்து 11 அவ்வளோதான். 11:55 அதெல்லாம் இல்லை. சாயந்தரம் 6 மணி 7 மணிக்கு எல்லாத்தையும் முடிச்சு விட்றணும். முடிச்சுட்டு லாக்கிங் வந்து 2 ஒவ்வொரு சிலவங்களுக்கு லாக் ஆக ஆரம்பிச்சிடும். சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், எப்போவுமே ஒரு நாள் முன்னாடி வைக்கணும். ஒரு நாள் முன்னாடி கணக்குக்கு வச்சு அதன் பிறகு இதை வந்து எல்லாத்தையும் லாக் பண்ணுங்க. ஒரு நாள்னா 31 மேக்ஸிமம் ஈவினிங்கே எல்லாத்தையும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிடணும். சரி, இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க சார் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்றது எத்தனை காலேஜ் சார் பண்ணலாம்? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தனியாக நான் ஏஐசிசியில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணுமா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் உள்ள காலேஜஸ்க்கு பண்ணுவான்னு கேட்டால் அது ஒரு கேட்டகரி இருக்குது. அதாவது சாய்ஸ் ஃபில்லிங்ன்றது உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ, போன வருஷம்லாம் 20 காலேஜ் 25 காலேஜ் செலக்ட் பண்ணி அத்தனைக்கும் போட்டு அதுலேயும் கிடைக்காத ஆட்கள்லாம் உண்டு. ஸோ அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் இட் இஸ் நாட் அ பிக் மேட்டர். ஸோ நம்ம பண்ண வேண்டியது நமக்கு எத்தனை லிஸ்ட் வேணுமோ, இப்போ நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா சென்ட்ரல் யூனிவர்சிட்டின்னு போட்டு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா செலக்ட் பண்ணலாம். அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டு கவர்மெண்ட் ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ் கோட்டார்னு செலக்ட் பண்ணலாம். கவர்மெண்ட் ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் மதுரைன்னு செலக்ட் பண்ணலாம். கவர்மெண்ட் ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ் சென்னை செலக்ட் பண்ணலாம். கவர்மெண்ட் ஆயுர்வேத சித்தா மெடிக்கல் காலேஜ் திருநெல்வேலி அல்லது பாளையங்கோட்டை செலக்ட் பண்ணலாம். இப்படி எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் வந்துருக்கும்.
பிரைவேட் காலேஜஸ் இதில் வராது. ஏன்னா பிரைவேட் காலேஜஸ் வந்து நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரை அதர் ஸ்டேட்டோடது வரும். பட் ஆனால் நம்ம ஊர் தமிழ்நாடு பொறுத்தவரை பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டே தனி கவுன்சிலிங் நடத்துகிறாங்க டிஎன் ஆயுஷில். ஸோ அதை தான் ஃபாலோ பண்ணணும். சரி, இப்போ இந்த லாக்கிங் பீரியட் முடிஞ்ச பிறகு என்ன ஆகும்? ஒரு சிலவங்க சொல்லுவாங்க, சார் இன்னைக்கு 1ஆம் தேதி ஆயிடுச்சு, 2ஆம் தேதி ஆயிடுச்சு, எனக்கு ப்ராசஸிங் சீட் அலாட்மெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வரலன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பார்க்குறது. மேபி மதியத்துக்கு மேலே கூட வரும். நைட்டு 12 மணி 1 மணிக்கெலாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. மார்னிங் எப்பவுமே அவங்க இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து காலைல 10 to 11 மணிக்கு தான் எல்லா டேட்டிலும் எப்பவுமே ரிலீஸ் ஆகும். இந்த மாதிரி டைம் டிலேஸ் வந்து இருக்கும். சொன்ன நேரம் 12 மணினா 12 மணிக்கு வராது. ஆனால் லாக்கிங் அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோசிங்லாம் கரெக்டாக ஆகிடும். அதெல்லாம் செட்டிங்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது அப்லோடிங் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அப்லோட் பண்ணி வைப்பாங்க. ஸோ அதனால் அந்த 11 மணிக்கு தான் மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட். ஸோ உங்களோட சீட் அலாட்மெண்ட்டை 2 நாள் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எடுத்துப்பாங்க. அதன் பிறகு 4ஆம் தேதி உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். யாருக்கெல்லாம் நீங்கள் எடுத்த காலேஜ் கிடைக்குது கிடைக்கல அப்படின்றது தெரிஞ்சிடும். அதன் பிறகு உங்களுக்கு 5ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு டேட் கொடுத்துருப்பாங்க. அதன் பிறகு ரிப்போர்ட் பண்ணின பிறகு மறுபடியும் என்சிஐஎஸ்எம் இந்த ஃபஸ்ட்டு காலம் இந்த லாஸ்ட் காலம் ரெண்டுமே என்சிஐஎஸ்எம் பண்ண வேண்டிய வேலை. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, 12ஆம் தேதிக்கு மேலே யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கா, யாரெல்லாம் ஜாயின் பண்ணல அப்படின்றத 2 டேஸ் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அப்போ அந்த ஓவரால் இந்த கவுன்சிலிங் அப்படின்றது 11 ஃபஸ்ட் ரவுண்ட் மட்டும் 11 நாள் 18 நாள், அது டோட்டலாக 18 நாள் ஆச்சு. 20 நாள் 21 29 30 நாள் 1 மந்த்து டே ஷெடியூல் வந்து இந்த ப்ரொசீஜருக்கு எடுத்துக்குது. ஸோ அப்போ ரவுண்ட் 1 அப்படின்றதே 1 மந்த் வந்துடும். அப்புறம் டிஎன் ஆயுஷ் எப்போ சார் ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டால், டிஎன் ஆயுஷ் அப்படின்றது உங்களுக்கு இந்த எப்போவுமே சொல்கிறேன், ஏட்ரிபிள்சி முடியாமல் அடுத்தது நடந்தால் நிறைய குழப்பங்கள் இருக்குது. மேக்ஸிமம் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக ஏட்ரிபிள்சி முடிஞ்ச பிறகு தான் 2 ரவுண்டாவது முடிஞ்ச பிறகு தான் ரன் பண்ணியிருக்கிறாங்க டிஎன் ஆயுஷை. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரே ஒரு முறை டிஎன் ஆயுஷ் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு டிஎன் ஆயுஷ் வந்து நடந்து பாதி போயிடுச்சு. அதன் பிறகு தான் ஏஐட்ரிபிள்சி தொடங்குச்சு. ஸோ அப்போ நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருந்துச்சு. அங்கேருந்து இங்கே வர முடியல, இங்கேருந்து அங்கே போக முடியல. அதனால் இந்த கிளாரிட்டிலாம் தெளிவாக பார்த்தா பண்ணுவாங்க. ஸோ அதனால் வரி பண்ணாதீங்க. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் அண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் எதுவும் தேவை இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக எப்போதும் நம்ம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இனி கொஞ்சம் உங்களுக்கு ஆக்டிவாக இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பேன். நன்றி, வணக்கம்.